ஸோ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் பேட்டிங் மாதிரி. நம்ம எல்லாருக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். இந்த கிரிக்கெட்டை வச்சு பார்த்தோம்னாக்கா இட் இஸ் லைக் பேட்டிங் மாதிரி. பேட்டிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு டஃப்பான பால் வருது அப்படின்னாக்கா பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவார், டிஃபென்ஸ் ஆடுவார். இதே கொஞ்சம் ஒரு லூஸ் பால் வந்தாக்க சிக்ஸர் அடிப்பார். அது மாதிரி தான். ஸோ இப்போ சிக்ஸர் அடிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ஒரு ஷார்ட் பிச் போடுறாங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் ஃபுட் வந்து ஓங்கி அடித்தாருனாக்க சிக்ஸ் போயிடும். ஆனால் மிஸ் ஆகிடுச்சுனாக்க கீப்பர் வந்து ஸ்டம்ப் பண்ணிட்டாருன்னா அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ரொம்ப சேஃபாக போகணும்னு போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி போயிட்டே இருப்போம். ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம பணம் வளராது. ஆனால் எனக்கு பணம் வளரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு ஷார்ட் பாலுக்கு ஃப்ரண்ட் ஃபுட் வரமோ அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் யூ வில் கெட் அ பியூட்டிஃபுல் ரிட்டர்ன். ஸோ அப்போ இங்கே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஹையர் த ரிஸ்க் யூ வில் கெட் ஹையர் த ரிட்டர்ன், லோயர் த ரிஸ்க் யூ வில் கெட் லோயர் த ரிட்டர்ன். நம்ம வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணும். நான் வந்து எல்லா பணத்தையும் ரிஸ்க் எடுங்கன்னு சொல்லலை, எல்லா பணத்தையும் சேஃபாக போடுங்கன்னு சொல்லலை. எதுக்கு ரிஸ்க் எடுக்கணுமோ எடுங்க, எதை சேஃப்டி பண்ணணுமோ பண்ணுங்கள். கீப் இன்வெஸ்டிங்.